வணக்கம் நண்பர்களே. கடலப்பருப்பு எண்ணெயில எப்படி பொரிக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். சாப்பிடுறதுக்கு நல்லா டேஸ்ட்டா இருக்கும். கடலப்பருப்பு தண்ணீல நல்லா ஊற வச்சு எடுத்துக்கங்க. ஊற வச்சதுக்கப்புறம் இப்படிதான் இருக்கும். ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது. எண்ணெய் நல்லா காய்ச்சல்ல இருக்கணும். எந்த அளவுக்கு காய்ச்சல் இருக்குதோ அப்பதான் கடலப்பருப்பு நல்லா பொரிஞ்சு வரும். சாப்பிடுறதுக்கும் நல்ல டேஸ்ட்டா இருக்கும். இதுக்கு என்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா, உப்பு, காரம் தாங்க. உப்பு, காரம், கருவேப்பில, பூண்டு. பூண்ட நல்லா எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கங்க. சாப்பிடுறதுக்கு நல்லா டேஸ்ட்டா இருக்கும். நம்ம ஏற்கனவே இந்த கடலை பருப்புக்கெல்லாம் நெறைய வீடியோலாம் போட்டிருக்கிறோம். பார்க்காத நண்பர்கள்லாம் போயிட்டு பாருங்க. நம்ம சேனல்ல அதிகமான ஸ்நாக்ஸ்லாம் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நெறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கிறோம். போயிட்டு பாருங்க. செத்த நேரத்திலே உங்களுக்கு கடலப்பருப்பு ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் கடையில நீங்க கடலப்பருப்புலாம் வாங்க தேவையில்ல. இது சாப்பிடுறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். இப்போ நம்மளுக்கு கடலப்பருப்பு எப்படி கொதிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு எண்ணெய் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கணும். கடலப்பருப்பு நீங்க நெறையா வாரி போட்டுறக்கூடாது. கொஞ்சமா தான் வாரி போடணும். அப்பதான் நல்லா பொரிஞ்சு வரும். இல்லைன்னா எண்ணெய் பொங்கி வானல விட்டு கீழே இறங்கிடும். நம்ம சேனல் இப்பதான் நீங்க புதுசா பார்க்குறீங்கன்னா, விஜய் ஆல் இன் ஒன் தமிழ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன தட்டி விட்டுடுங்க. ஆல்ல வச்சுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனா வரும். உங்க நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கடலைப்பருப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு வேலை.